மனிதன் எப்போதுமே காலத்தின் இரகசியத்தை அறிய விரும்பினான். நேற்று, இன்று, நாளை எல்லாம் ஒன்றாக இணையுமா? ஒரு இளைஞனின் பயணம் அந்த கேள்விக்கே விடை தேடுகிறது. அமைதியான ஒரு கிராமம். அவன் பார்வை தற்செயலாக ஒரு பழைய குடிசைக்கு விழுகிறது. அவன் உள்ளே அடியெடுத்து வைக்கும் போது அங்கு ஒரு விசித்திரமான இயந்திரம், சக்கரங்களும் ஒளிவீச்சுகளும், யாரோ காலத்தை தாண்டுவதற்காகவே கட்டியது போல வரலாற்றின் கதவுகளை திறந்து விடுகிறது. காலம் 1940. வீதிகளில் மக்கள் கூட்டம், சுதந்திர கோஷங்கள், விடுதலை வேண்டும் என்ற முழக்கம். வீரர்கள் கம்பிகளால் அடிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கண்களில் பயமில்லை. அவர்கள் போராட்டம் எதிர்கால தலைமுறைக்காக. அவனை யாரும் காண முடியாத நிலையில் அந்த காட்சியை பார்த்து மிரள்கிறான். அவனுக்கு புரிகிறது, சுதந்திரம் என்பது எளிதில் கிடைத்த பரிசு அல்ல, இது பல உயிர்களின் தியாகம். அந்த நேரத்தில் அவனது கண்களுக்கு முன் தோன்றுகிறார் வீர சுபாஷ் சந்திர போஸ். அவரின் வலிமையான குரலில் தனது வீரர்களிடம் வீர உரை நிகழ்த்தினார். மீண்டும் காலம் சுழல்கிறது. இப்போது ஆண்டு 1000. சோழரின் பொற்காலம். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கல்லில் உயிர் ஊற்றுகிறார்கள். கட்டுமான தளத்தில் யானைகள் பெரிய கற்களை இழுத்துச் செல்கின்றன. அந்த காட்சியை அந்த இளைஞன் வியப்புடன் நோக்குகிறான். அவனது இதயம் பெருமையால் நிரம்புகிறது. இது வெறும் கல்லாலான கட்டிடம் அல்ல, இது கலைக்கும், கட்டுமானத் திறனுக்கும், பக்திக்கும் சான்று. இன்றும் உயர்ந்து நிற்கும் அந்த கோபுரம் மனிதன் சாத்தியமில்லாததை சாதித்ததற்கான உயிர்ப்புச் சான்று. ராஜராஜ சோழன் புகழப்பட வேண்டும். ஏனெனில் அவர் கட்டியது கோயில் மட்டுமல்ல, நித்தியமாக வாழும் ஒரு நாகரிகத்தின் பெருமையை. மீண்டும் காலத்தின் சக்கரம் திரிகிறது. இப்போது குருக்ஷேத்திரம். போர் முழக்கம் வானை கிழிக்கிறது. சக்கரங்கள் சுழல்கின்றன, வாள்கள் நெருதுகின்றன. அந்த நேரத்தில் குதிரையின் ஒலியுடன் சூரியகுல சிங்கம் கர்ணன் வருகிறார். அவன் கண்களில் தைரியம், அவன் புன்னகையில் கருணை. போர்க்களமே அதிரும் அந்த மாபெரும் வீரனின் தோற்றத்தால். அர்ஜுனன் மனதில் குழப்பம், ஆனால் அவனருகில் நிற்பவன் யுகங்களை தாண்டிய கண்ணன். அந்த போர்க்களத்தில் அந்த இளைஞனின் வருகையை கண்ணன் உணர்கிறான். கண்ணன் சிரித்தபடி சொல்கிறான், காலம் கடந்தவன் நீ, உன் வருகை ஒரு சின்னம். இன்று நீ காணும் அனைத்தும் மனித குலம் என்றும் நினைவில் நிறுத்த வேண்டிய பாடம்.